ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு அகைன் விஜய் ப்ராட்காஸ்ட். இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் மார்னிங் டைமில் என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஏரியாவில் பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் இதை ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸோட பற்றி ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். எப்படி மேக் பண்ணுறாங்க, என்னென்ன மெஷினரிஸ் இருக்குன்ட்டு, அந்த மெஷினரிஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஆன்லைன் மார்க்கெட்ஸ் இருக்குது, எப்படி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். இந்த பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் டிஸ்போசல் பேப்பர் பிளேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு லோ காஸ்ட் கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து நம்ம வந்து நல்ல ஸ்பெஷல் குவாலிட்டி பேப்பர் யூஸ் பண்ணி கஸ்டமர் ரீச் அவுட் பண்ணால் தான் நல்ல லாங் டைமுக்கு நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வந்து லீக் ப்ரூஃப் பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கிளாஸு, செராமிக் மெட்டீரியல்ஸு, ஸ்டீல் பிளேட்ஸு, இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த பேப்பர் பிளேட் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக இருக்கும். அதே மாதிரி ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த பேப்பர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஆனால் கண்டிப்பாக அந்த பேப்பர் பிளேட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கேதரிங்ஸில் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். என்னென்ன யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, கேக்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, இது மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர் பிளேட்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். நான் கண்டிப்பாக அது பெரிய காம்ப்ளெக்ஸான பிஸ்னஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் தான். ஜஸ்ட் ஃபியூ மிஷினரிஸ் வச்சுட்டு சின்ன முதலீட்டில் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பிளேட் யூஸ் பண்ணுற மிஷினரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் பவுல் மேக் பண்ணலாம். அதே மாதிரி பேப்பர் கிளாஸஸ் மேக் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுங்க. பேப்பர் பிளேட் வந்து மார்க்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் மார்க்கெட், அப்ராட் மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய ஹியூஜ் மார்க்கெட் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈஸியாக நமக்கு தேவையில்லை. அதை பற்றி நம்ம கவலைப்பட்டுக்கு தேவையில்லை. லைட் அண்ட் அஃபோர்டபுள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஏழை எளிய மக்கள் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு முதலீட்டில் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பர்த்டே, மேரேஜ், ரிசப்ஷனு, ஈவெண்ட்ஸு, பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் ஏதாச்சும் நடக்குதுன்னா கண்டிப்பாக பேப்பர் பிளேட் வந்து ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற கண்டிப்பாக அங்கே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன லைசன்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் போல் ஃபேம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். உங்கள் கம்பெனியை ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ட்ரேட் லைசன்ஸ் பண்ணியிருக்கணும், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸ்மால் ஸ்கேல் யூனிட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பேங்க்ஸில் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஸ்டார்ட் அப் கேபிட்டலுக்கு பத்தாம இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் லோன்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஒன்று வேணுங்க. எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் பிளேட் பிஸ்னஸ் மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் செலக்ட் பண்ண, லொக்கேஷன் ஃபஸ்ட்டு முதல்ல கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி நம்ம பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ண முடியாது அந்த பிஸ்னஸில். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 550, 600 ஸ்கொயர் ஃபீட்ஸ் ஏரியா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏரியா செலக்ட் பண்ணுறது வந்து நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸுக்கு பக்கத்தில் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காஸ்ட் கட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்கிராப் பேப்பர் வேணும். அதே மாதிரி திக் அண்ட் தின் லேயர் பேப்பர்லேயே 2 டைப்ஸ் இருக்குங்க. திக் லேயர் இருக்குது, தின் லேயர் இருக்குது, ரெண்டுமே வேணும். பாலித்தீன் சீட்ஸ் வேணும் மேலே வந்து லீக் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ஃபிலிம் வந்து மெட்டீரியல் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அது வந்து பேப்பர் பிளேட் வந்து ஃபைனலாக பேக்கிங்காக டிஸ்பேச் பண்ணுறப்போ ஜஸ்ட் அந்த பேக்கிங் பண்ணுறதுக்கு மெட்டீரியல், ஃபிலிம் மெட்டீரியல் ஒன்று வேணுங்க. நெக்ஸ்ட் என்னென்ன மிஷினரிஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது பேப்பர் பிளேட்டில் மிஷினரி பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று வந்து செமி ஆட்டோமேட்டிக், ஒன்று வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன மாடல் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு காஸ்ட் வைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது மாதிரி மிஷினரிஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினரிஸ் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிஷினரியோட பெஸ்ட் பையிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா. அதே மாதிரி பேப்பர் கட்டிங் மிஷினரி ஒன்று வேணும், டபுள் டை ப்ரெஸ் மிஷினரி வேணும், பேக்கிங் மிஷினரி. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்குங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம்ல, அது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரி. அந்த மிஷினரியோட பெஸ்ட் பையிங் லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க. இதுதான் அந்த மிஷினரிங்க.
ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது பேப்பர் பிளேட் மேக்கிங் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு வந்து பேப்பரையும் பாலிதீன் சீட்டையும் கட் பண்ணணும். அதே மாதிரி அந்த டை ப்ராசஸிங் மிஷினில் வந்து ஹீட் பண்ணணும். அதே மாதிரி ஹீட் பண்ணியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஸ் பண்ணிடும். அடுத்து வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டை ப்ராசஸிங் மிஷின்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக்கிங் கார்ட்டூன் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு பிஇ மெட்டீரியல் போட்டு பேக் பண்ணி கார்ட்டூன் பாக்ஸில் ஜஸ்ட் வி கேன் டெலிவர் பட் டிஸ்பேச்சிங். ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான் இது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினரின்னு சைடு போயிட்டிங்கன்னா இது 4 ப்ராசஸையும் அந்த ஒரே மிஷினரி பார்த்துக்கும். அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் மெயின் திங்கு. ஜஸ்ட் வந்து பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே புது ப்ராடக்ட் கிடையாது. மக்களுக்கு வந்து ஜஸ்ட் அண்ட் ஓல்டு ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் தான் பிளேட் வந்து. அந்த பிளேட்டை வந்து எப்படி நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, உங்கள் பிளேட்டை என்ன எப்படி பிராண்ட் பண்ண போகிறீங்கன்னு தான் மேட்ரிங்க. ஸோ சாலிட் மார்க்கெட்டிங் பிளான் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு. வந்து நிரந்தரமாக ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கண்டிப்பாக இயர் ஆன் இயர் நீங்கள் மேக் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ண முடியும். ரீட்டைல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து ஹியூஜ் பல்க் ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் மூவ் பண்ண முடியும் உங்கள் சைடு இருந்து. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா B2B மார்க்கெட்ஸ் இருக்குது, B2C மார்க்கெட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்கிறது தான். B2B மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அலிபாபா, இந்தியா மார்ட், ட்ரேட் மார்ட் அப்படின்ட்டு கண்டிப்பாக சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் டு கன்சியூமர் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஈபே. ஸோ இது மாதிரி நிறையா ஆன்லைன் ஷாப்பிங் சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஆல்ரெடி பார்த்த மிஷினரியோட ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பேப்பர் பிளேட் மேக்கிங் மிஷினரியோட இந்தியன் ருபீஸோட ப்ரைஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 5.8 lakhs வருது ப்ரைஸ். 1 செட்டுனா 2 செட்னு போட்டிங்கன்னா 5.43 lakhs வருதுங்க. ஸ்டில் இட்ஸ் அ நெகோஷியபிள் ப்ரைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஜய் ப்ராட்காஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.